10 ஆண்டுகள் கழித்து வந்த தீர்ப்பு மிக தாமதமான தீர்ப்பு, அதுவும் திருப்திகரமான தீர்ப்பாக இல்லை என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பெற்றோர்கள், அங்கே தீக்காயமடைந்த மாணவ மாணவிகள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாம் இப்போ நேரடியாக கேட்கலாம். 11 பேரை ரிலீஸ் பண்ணக்கூடாது சார். குற்றவாளி அவங்க எல்லாருமே அக்யூஸ்டு தான், எல்லாருமே போடணும். எங்களுக்கு குறைஞ்சது இந்த ஆயில் தண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் சார். கொடுத்தாதான் சார் எங்களுக்கு வயிற்று எரிச்சு அழகும். அது வரைக்கும் எங்கள் வயிற்று எரிச்சு அழகாது சார். அவங்கெல்லாம் வெளியில் பார்த்தாங்கன்னா எங்கே பார்த்தாலும் மணலை ஊற்றி கொளுத்து விடுறோம் சார். நாங்கள் 94 பேரண்ட்ஸு சும்மா இருக்க மாட்டோம், விட மாட்டோம் சார். எங்களுக்கு ரொம்ப வயிற்று எரியும் சார். நாங்கள் 10 வருஷமாக யார்கிட்ட என்னென்ன திட்டு வாங்கிட்டு என்னென்ன பேச்சு வாங்கிட்டுலாம் அப்படிலாம் இருந்து நாங்கள் பொறுத்து இருந்திருக்கோம் சார். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 11 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வயிற்றுல இருக்காங்க சார். அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் மணலை ஊற்றி கொளுத்து விடுவோம் சார். 94 பேரண்ட்ஸும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சார். அவங்கள பார்க்கறதெல்லாம் ஊற்றி கொளுத்து விடுவோம் சார். நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். யாருமே வெளில போகக்கூடாது. நாங்கள்லாம் அன்னைக்கு ஒரு நேரம் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தோம். இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை விற்றுக்கு போனால் அவங்கெல்லாம் இந்த நல்லா போகிறாங்க, அவங்க பணம் வாங்கியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. பணத்தை வாங்கினாங்க, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சே அழிச்சிட்டாங்க. பணத்தால் எங்களுக்கு எந்த சுலபமும் கிடையாது. எங்கள் பிள்ளைங்க இருந்தால் இன்றைக்கி இந்த 3 பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறோம். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க புண்ணாக இருந்தால் கூட அந்த பிள்ளைங்க இருக்குன்னு நாங்கள் ஒரு ஆதரவாக இருப்போம். அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். யாருமே வெளில போகக்கூடாது. எங்களோட இது அவ்வளோதான். யாராவது வெளில பார்த்தா நாங்கள் ஆசிட்டோ மண்ணெண்ணையோ எங்களால் முடிஞ்சது, அவங்களால நாங்கள் செத்தாலும் சரி நாங்கள் ஏதாவது அவங்கள கண்டிப்பாக செய்வோம். என் பேர் பரமேஸ்வரி. நான் அப்போ அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ ஆனால் 11 பேரை விடுவிச்சிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நாங்கள் அந்தளவு நம்பியிருந்தோம் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதனால தான் கவலைப்படாமல் நாங்கள் இருந்தோம். எத்தனை வருஷம் தள்ளி போனாலும் சரி 10 வருஷத்துக்குள்ளே ஒரு கேஸை முடிக்கணும். அப்படி 10 வருஷம் 10வது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரி ஜட்ஜு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு, நம்ம 94 பேரும் சேர்ந்தா அதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் இருந்தோம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பே கிடைக்கல. அது வந்து எப்படின்னா இப்போ இங்கே எல்லாங்க இப்போ எப்படி கத்துறாங்க பாருங்கள். இதுவே நம்மளால் தாங்க முடியல. அப்போனா ஒரு பிஞ்சு குழந்தையும் அந்த 94 குழந்தையும் இவங்க சும்மா தான் கத்துறாங்க. அந்த குழந்தைங்க அந்த நெருப்பில் கருகி எப்படி அந்த குழந்தைங்க இறந்துருக்கும். பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்ற கனவோடு அந்த குழந்தைகளுக்கு பேர் முதற்கொண்டு சூட்டியிருந்தார்கள். அந்த குழந்தையினுடைய பேர குழந்தைகளை இழந்த அந்த பாட்டி சொன்னது, அந்த குழந்தை மிகப்பெரிய அரசியல் தலைவரை சாயலோடு வர வேண்டும், அதனால தான் காந்தி அப்படின்னு பேர் வச்சேன் அந்த குடும்பத்தில் இருக்க அந்த 2 குழந்தைகளுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த இழந்த அந்த குழந்தைகளை, அந்த பேர குழந்தைகளை இழந்த பாட்டி என்ன சொல்லி கதறுகிறார்கள்? இந்த 11 பேருக்கும் தண்டனை நாங்கள் கொடுக்கவா கோர்ட்டு கொடுக்க போகுதா எங்களுக்கு தெரியணும். இங்கே வந்து கேட்டோன்னே என் உயிராக அடங்கிருச்சு. என் பிள்ளை காலேஜ் முடிச்சு வந்திருப்பா, எனக்கு துணையாக இருப்பா. நான் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறேன். என் பேர பிள்ளைய 3 மாத பிள்ளையிலேருந்து நான் வளர்த்தேன். என் பிள்ளை பிரியங்கா காந்தின்னு பேர் வச்சேன். நாங்கள் காங்கிரஸால் நான் காங்கிரஸ் பேர் வச்சேன். நான் ஆசையாக வளர்த்தேன். இன்னைக்கு நான் இங்கேயே சாவேன், இங்கேயே செத்து போயிடுவேன். நான் கார் வச்சு நேரத்தில் கும்பகோணத்துலேருந்து இறங்கி வந்தேன். எனக்கு காலும் முடியலை, கண்ணு சரியாக புரியலை. நான் இப்போ தீர்ப்பு எப்படி இருக்குமோன்னு நான் இங்கேருந்து ஆசையோடு வந்தேன். டீச்சர் எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கணும். டீச்சரால தான் செத்தது, பாக்கி பேர் தீர்ப்பு செல்லாது. டீச்சருக்கு தீர்ப்பு கொடுக்கணும், பாக்கி பேர் தீர்ப்பு செல்லாது. இல்லை 95 பேரும் இங்கே சாவோம், கோர்ட்டில் சாவோம். நான் சாவேன். இன்னைக்கு கோர்ட்டை விட்டு போக மாட்டேன், நான் சாவேன். ஆனால் நான் கொடுப்பேன். இன்னைக்கு கோர்ட்டை எல்லாருக்கும் நேராக சொல்லிட்டு போகிறேன். அந்த தீர்ப்பை நான் விளக்குவேன். ஒரு ஆளா நான் விளக்குவேன். என்னால் முடியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற சக மாணவர்கள், குறிப்பாக அந்த வகையில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அது பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் தங்கமணி. நிச்சயமாக ஆண்ட்ரூஸ், நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் நம்முடைய இருக்காங்க. இந்த தீர்ப்பு குறித்து, இந்த நாட்டையே உலுக்கிய கும்பகோணம் தீ விபத்து தீர்ப்பு குறித்து மாணவ மாணவிகள் என்ன நினைக்கிறார்கள், இந்த சக மாணவர்களுக்கு நடந்த இந்த துயரத்தின் பேரில் நடந்த அந்த தீர்ப்பு குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அது பற்றி கேட்கலாம். நம்முடைய மாணவர்கள் இருக்கார்கள். இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 94 குழந்தைகள் இருந்த அந்த சம்பவத்தின் தீர்ப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கும்பகோணம் சம்பவம் வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து திருப்பி நமக்கு நடக்காமல் இருக்கணும்னா மாணவர்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வேறு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் அலோவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 வழித்தடம் இருக்கணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். ஃபயர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபயர் எப்படி அணைக்கிறது, அதை பற்றி சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்களை நியமிக்கணும். அதை சொல்லி தந்த பிறகு எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக கிளாஸ் வச்சு நடத்தணும். அவங்களுக்கு எல்லாருக்கும்
ஃபயர் வந்துருச்சுன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்களோ இல்லையோ பசங்களை காப்பாற்றி முதல்ல வெளியே அனுப்பணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இறந்துருக்காங்க, நிறைய குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த தற்காப்பான அந்த இதை கற்றுத்தரணும்னு சொல்லி கேட்குறோம். மாணவிகள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். ஆண்ட்ரூஸ், இப்போது இந்த 94 குழந்தைகள் எழுந்த தீர்ப்பு வந்திருக்குமா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா? இந்த தீர்ப்பு வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று தான். இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு அவங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிலே முடிகிறது. இப்போ பள்ளிக்கு எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஒரு சூழலில் வந்து அவங்க எப்படி மீள்றது அப்படின்றது தான். இப்போ பள்ளியில் இப்படி நடக்கும்போது அவங்க தலைமை ஆசை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு சிறு துளி தான் பெருவெள்ளம். இந்த ஃபயர் ஃபஸ்ட்லேருந்து பார்த்து இங்கே இது பண்ணாங்கன்னா எந்த குழந்தைங்களும் ஆபத்து வந்திருக்காது. இந்த பள்ளி நான் ஃபஸ்ட்டு வெளியேறாத போக முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பள்ளி வந்து இதை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பள்ளி. படித்து சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி இல்லை, நம்மளுடைய அறிவை வச்சு தான் பார்க்குறதுக்கு. இந்த குழந்தைங்களோட பெற்றோர் அந்த குழந்தை எதிர்காலம் என்ன ஆகும் தெரியும். ஒரு பெற்றோர் நினச்சிருப்பாங்க குழந்தை வந்து இன்ஜினியர் ஆகணும். இப்போ பாதியில் முடியும் போது அவங்க கஷ்டமோ இல்லை இந்த பள்ளி வேறு பள்ளிகள் குழந்தைங்களோட அச்சமோ நல்லா அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். இதை வந்து தலைமை ஆசை தான் இதை பொறுப்பேற்று நடத்திருக்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டே கவனிக்காதது அவங்க மிஸ்டேக் அது. அதனால இத்தனை குழந்தைகள் கருகி இறந்துருக்கு. இது மாதிரி அந்த தீ அணைப்பு துறை இல்லாமல் எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாததுனால இந்த குழந்தைகள் இறந்துருக்கு. இனிமேல் எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. 10 பேர் இந்த தீர்ப்பின் மூலமாக 10 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்கம்மா இந்த சம்பவத்துக்காக. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சொல்ல போனால் டீச்சர்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணமே. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே இதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க வந்து ஸ்கூல் ஒன்று கட்டினா அதில் கண்டிப்பாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மண் அதெல்லாம் வச்சுருக்கணும். முக்கியமாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதையெல்லாம் அவங்க வச்சுருந்தா கண்டிப்பாக இது கொஞ்சமாவது தடுக்கப்பட்டிருக்கும். இந்த 94 அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துருக்க மாட்டாங்க. அதில் பாதி முக்கால்வாசியாவது அவங்க வந்து காப்பாற்றிருக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு எக்ஸ்டிங்விஷர் ஃபஸ்ட்டு எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் முதலே கற்றுக் கொடுத்துருந்தா அதில் முக்கால்வாசி டீச்சர்ஸாவது அதை யூஸ் பண்ணி சில பேரை காப்பாற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். அரசாங்கத்துக்கு எந்த மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? இது போல சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கு, எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? இதில் வந்து ஸ்கூலில் ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும். இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்து இதை சரி பண்ணியிருக்கலாம். அது சரி பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்குள்ளேயே அந்த சமையல் செய்கிற எல்லாம் வச்சதுனால இந்த பசங்க உயிர் இறந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் கேம்பஸ்க்கு வெளியில் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் செக்யூரிட்டி போட்டு இதுமாரிலாம் பண்ணியிருந்தால் இதை தடுத்துருக்கலாம். அதனால கவர்மெண்ட் வந்து இது மூலம் நிறைய திட்டங்களை ஸ்கூலில் கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். டீச்சர்ஸ்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா இதை எப்பயோ தடுத்துருக்கலாம். நன்றி. மாணவ மாணவிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு குறித்த தங்களோட வரவேற்பையும் இனிமே இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கையை அரசு எடுக்கணும், ஆசிரியர்கள் எடுக்கணும், பள்ளி நிர்வாகம் எடுக்கணும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள், நேரடியாக அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். இதை தொடர்ந்து இன்னொன்று இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மனதளவில் பாதித்தவர்கள். ஸோ இப்போ மனதளவில் பாதித்தவர்கள் அவங்களுடைய கருத்தாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் போன்று இனிமேல் ஒரு சம்பவம் நிகழக்கூடாது, அதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை குறிப்பாக பள்ளிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டால் எப்படி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும், மீள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும், அதே நேரத்தில் அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் யாரோ ஒருத்தவங்க அலட்சிய போக்குனால அந்த மாதிரி தவறு நிகழ்ந்துடக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி அதற்குண்டான அதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. அதை குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளே சொன்னாங்க. இந்த நிலையில் மிக முக்கியமான ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், அந்த தீக்காயமடைந்த மாணவ மாணவிகள் அவங்களுடைய தங்களுடைய கருத்துக்களா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப கேட்கலாம். இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம். 10 வருஷம் நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் எதுக்காக? நாங்கள் பொறுமையாக இருந்ததுமே ஒரு நல்ல தீர்ப்பு, மனிதநேயத்தோட ஒரு பாசப்பற்று உள்ள ஒரு தீர்ப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ராமர் வனவாசம் போயிருந்தார் 14 வருஷம், அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சது. அவங்களுக்கும் அந்த தண்டனை கொடுத்தாகணும். அப்படி இல்லை அவங்கள ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கள் 94 பெற்றோருக்கும் தண்டனை கொடுங்க. நாங்கள் உள்ளே இருக்கோம். நாங்கள் வெளியில் இருந்து சாகிறத விட ஒவ்வொருத்தவங்க எங்களை பார்க்குறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, பணம் வாங்கிட்டீங்க இப்படியே தான் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. அந்த அவமானமே எங்களுக்கு வேணாம். எங்கள் எல்லாரையுமே உள்ளே போடுங்க. நாங்கள் 94 பேருமே நாங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. நாங்களாம் இனிமேல் வீட்டுக்கே நீங்கள் போகிறதில்ல. 11 பேரை விட்ட மாதிரி இந்த 10 பேரையும் விட்டுருங்க. லேட்டாக வளர்த்தாதீங்க. 94 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க. நாங்கள் தான் தண்டனை செஞ்சோம், நாங்கள் தப்பு செஞ்சோம். நாங்கள் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ வருஷம் 10 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.
10 வருஷம் நல்ல தீர்ப்பு வரும்னா நாங்கள் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த 10 பேருக்கு தீர்ப்பே கொடுக்க வேணாம், அவங்கள விட்டுருங்க, எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. கைது செய்யப்பட்ட அந்த 24 பேரில் 3 பேரை முதலே விடுதலை செஞ்சுட்டாங்க. தற்போது 11 பேர் விடுதலை செஞ்சிருக்காங்க. அந்த 10 பேரையும் விடுதலை செஞ்சிருங்க, நாங்கள்லாம் உள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. வேதனையோடு இந்த நிலையில பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பாக அந்த மாணவியை இழந்த ஒரு பெற்றோர் நம்ம செய்தியாளர் ராபர்ட்டோடு இணைந்திருக்கிறார். ராபர்ட், உங்க கூட இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நிச்சயமாக ஆண்ட்ரூ, இந்த தீர்ப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாணவ பெற்றோர்கள் அனைவருமே வெளியில் காத்திருந்தவங்க, இப்போ வேறு பகுதியில் திறந்திருந்தவங்க எல்லாருமே இந்த கோர்ட் வளாகத்துக்கு நேர் எதிர்ப்பு உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே இந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லை. இந்த தீர்ப்பு குறித்து வச்சு அந்த பெற்றோர்களோட உணர்வுகளை நம்ம கேட்கலாம். இந்த தீர்ப்பு இருக்குது, 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தண்டனை கிடைக்கணும் நாங்கள் நினைச்சோம். இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. ஒரு கூட வரும் தங்கச்சி இறந்து போனது என்னால் தாங்கவே முடியலங்க. ஒரு தண்டனை கொடுக்காம ஒருத்தவங்களாவது இறந்துருக்காங்களா? அதில் அப்படியே பூட்டிட்டு எங்கே போனாங்களே தெரில. அது எப்படி துடிச்சு இறந்துருக்காங்க. இப்படியா பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. 10 வருஷம் எதுக்குங்க வெயிட் பண்ணலாம்? என்னால் தாங்கவே முடியல. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ரிலீஸ் பண்ணது தப்பு சார். அந்த 11 பேருக்கு திருப்பி தண்டனை கொடுக்கணும் சார். அந்த 11 பேருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அவங்கள விடுதலை பண்ணக்கூடாது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய அந்த தலைவராக இருக்கிறவர் திரு அருமைநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு அருமைநாதன். குறிப்பாக இந்த கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த அந்த 94 குழந்தைகள், அந்த சம்பவத்தினுடைய தீர்ப்பு தற்போது வெளியாகிருக்கிறது. 11 பேர் அதில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய தண்டனை விவரம் கூட இன்னும் முழுமையாக தெரிய வரல. இந்த நிலையில் உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? இது இந்தியாவை மட்டுமில்ல உலகத்தையே ஒழுக்கிய ஒரு சோகமான நிகழ்ச்சி இது. ஏன்னா இது வருங்காலத்தில் மாணவருடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். அதனாலதான் பெற்றோர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி, எங்களை போல பெற்றோர் சங்கத்தினர்களும் காத்திருந்தோம். ஆனால் தீர்ப்பு உண்மையிலே பார்த்தா ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பாக தான் இருக்கு. இல்லை, பள்ளி சார்ந்த 6 பேருக்கும் கல்வித்துறை சார்ந்த 4 பேருக்கும் தான் அதில் குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் சரியாக இதெல்லாம் கண்காணிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்பட்டிருக்காது. அதுதான் நாங்கள் திருப்ப சொல்லிட்டு வரோம். கல்வித்துறை இதுல இன்னும் கூடுதலாக தீவிரம் செலுத்தியிருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விபத்தை தடுத்திருக்கலாம். ஆகவே இந்த தவறு செய்த கல்வித்துறை அலுவலர்களுக்கு ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவர்களுக்கு கடுமையான தீர்ப்பு வழங்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வருங்காலத்தில் நடக்காம இருப்பதற்கு இது ஒரு தடுப்பா இருக்கும். ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தளவுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்கம் பல தடவை அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றது. இந்த கல்வித்துறை அலுவலர்கள் பள்ளியை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் செல்வதில்லை. பெரும்பாலும் அவர்கள் நிர்வாக பணிகளை மட்டுமே தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கின்றது. இனிமேலாவது அரசும் கல்வித்துறையும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த கல்வித்துறை அலுவலர்கள் எல்லாம் இந்த கல்வி பள்ளிகளை மேற்பார்வையிடக்கூடிய பணிகளுக்கு முழுமையாக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திரு அருமைநாதன், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு நபர் சம்பத் கமிஷன், ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அது மூலமாக பல்வேறு விதமான கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு பள்ளிகள் பின்பற்றப்பட வேண்டும் சொல்லி. அதில் மிக முக்கியமான ஒன்று பார்த்தோன்னா, அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்க வேண்டும். அந்த பள்ளிகளில் இது போன்ற விபத்துகள் நிகழாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். அதுலேயும் மிக முக்கியமாக இந்த வசதிகள் எல்லாம் இருப்பதற்கு மாணவர்களுடைய பெற்றோர்கள் அது அடங்கிய ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, ஒவ்வொரு வாரமும் கூட போய் அந்த பள்ளியில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நீங்க ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் அந்த தலைவராக இருக்கிறீங்க, இது முறையாக பின்பற்றப்படுகிறதா? இது அதற்குண்டான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இல்ல, ஏன்னா இந்த கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்ட பிற்பாடு 2004 அதுக்கு பிற்பாடு சம்பத்துடைய கமிட்டி போட்டு அதனுடைய பரிந்துரையின் மேல 2006 பள்ளி கல்வித்துறை ஒரு விரிவான ஒரு அரசாணையை வெளியிட்டது. அது ஏறக்குறைய ஒரு 18 அம்சங்கள் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் அதுல விரிவாக சொல்லப்பட்டிருந்து. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்வி உரிமை சட்டம் வந்த பிற்பாடு அந்த கல்வி உரிமை சட்ட பிரகாரம் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்நியர் குழு அமைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஜியோ போட்டிருக்காங்க. ஆனா நாங்க பார்த்த வகையில பெரும்பாலான தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இப்ப சொல்லப்போனா எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே இந்த அந்நியர் குழு என்பது அமைக்கப்படவே கிடையாது. அவங்க சும்மா பேருக்கு ஒரு பிடிஏ, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வச்சுட்டு அவங்களுடைய காரியங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையோ, இந்த மாதிரி சட்டத்திலேயோ இல்லை அரசாணையிலேயோ சொல்லியிருக்கக்கூடிய அந்த
பாதுகாப்பு அம்சங்களை அவர்கள் கவனிப்பதில்லை என்பதுதான் குறை. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அன்னையர் குழு ஆரம்பித்து வாரத்துக்கு ஒரு தடவை போய் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அங்கே பள்ளிக்கூடத்தில் இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கப்படுகின்றதா, கழிப்பறையிலிருந்து குடிதண்ணீரிலிருந்து அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருக்கை வசதிகள் எல்லாம் கூட பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மாதிரி அன்னையர் குழுவை அவங்க ஏற்படுத்துறதுக்கு முன் வருவது கிடையாது. அதுதான் பள்ளிக்கூட தாளர்களோ அல்ல மற்ற பிரின்சிபால்களோ அல்ல முதல்வர்களோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய எந்த ஒரு விதமான ஒரு ஏற்பாட்டையும் அவர்கள் தாங்குவதற்கு அவங்களுக்கு முடியலை, மனசு வர்றதில்லை அப்படிங்கிறது தான். இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் இப்போ கல்வி மேம்பாட்டு குழு என்று ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாக குழு என்பது. அதே போல் தனியார் பள்ளிக்கூடங்களில் அன்னையர் குழு அமைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதாவது எல்லா பள்ளிக்கூடம் நாங்கள் போய் பார்த்தவர்களே எந்த பள்ளிக்கூடத்திலையுமே அன்னையர் குழு என்பது கிடையாது. அதே மாதிரி இந்த மாணவருடைய பாதுகாப்பு விஷயங்களை பற்றி அவங்க அக்கறை செலுத்துவதும் கிடையாது. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா வருமானம் சம்பாதிக்கணும், அதனால அவங்க எல்லாம் நல்லா வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. ஆக இனிமேலாவது அரசும் சரி கல்வித்துறையும் சரி இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த அன்னையர் குழு ஏற்படுத்தாத பள்ளி நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வெறும் பள்ளிக்கூடத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யறேன்னு சும்மா மிரட்டுறது எந்த பலனையும் கொடுப்பது கிடையாது. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பள்ளி நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதுதான் சரியா இருக்கும். அப்படி இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தை அரசு ஏற்று நடத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கும்பகோணமான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். திரு அருமைநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னும் இது போன்ற ஒரு சூழல் நிகழவில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு பள்ளிகளிலுமே பெற்றோர்கள் மாணவர்கள் கொண்ட குழு போய் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறதா, அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இதுக்கு பெற்றோர்களும் உடன்பட வேண்டும், அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் முன்வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது செய்தியாளர் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவற்றை நம்ம கேட்கலாம். ராஜா, தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்பு பற்றி சொல்லுங்க. உங்களோட யார் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கருத்து கேளுங்க. கண்டிப்பாங்க. இந்த கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தீ விபத்து குறித்த இறுதி தீர்ப்பினில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான ஞானி நம்மிடம் உள்ளார். அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இங்கே காத்திருக்கிறார். அவரிடம் பேசும். சார் வணக்கம். இந்த தீர்ப்பில் இன்னைக்கு இந்த கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 11 பேர் 10 விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10 பேர் தற்போது குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க தீர்ப்பு குறித்து? இல்லை, 10 பேர் குற்றவாளின்னு அறிவித்ததே ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. ஆனால் மீதி 11 பேர் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு மேற்கொண்டு தீர்ப்பு விவரங்கள் வரும்போது தான் தெரிய வரும். ஆனால் அந்த 11 பேரில் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உயர கல்வித்துறை அதிகாரிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இதில் பொறுப்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் முடிவுக்கு வந்ததுன்னு புரியல. அது தீர்ப்பு விவரங்கள் வந்தால் தான் தெரியும். ஏனென்றால் இந்த வழக்கில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கூடிய பள்ளியை நடத்தியவர்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி முறைகேடாக இதை நடத்தி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒரு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி முறைகேடாக ஒரு பள்ளியை நடத்துகிறார்கள் என்றால் நிச்சயம் உயர்மட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அது தெரியாமல் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு நடத்தியிருக்க முடியாது. எனவே அந்த உயர்மட்டத்தில் இருந்த கல்வி அதிகாரிகள் சிலர் மேலே மட்டும் எப்படி இந்த நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது என்பது புரியவில்லை. அவர்களுக்கு போதுமான சாட்சியம் இல்லை, இது போன்ற ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று தீர்ப்பு வர வந்தால் தான் பார்க்க முடியும். பிறகு அந்த நேரத்தில் விபத்து நேரத்தில் இருந்த சில பள்ளி ஆசிரியர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து விட்டு தாங்கள் தப்பித்து போனால் போதும் என்று போனார்கள் என்பது அவர்கள் மீது சொல்லப்பட்டிருந்த பொதுவாக மத்தியில் இருந்த குற்றச்சாட்டு. அவர்கள் உண்மையிலேயே தங்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்களே ஒழிய குழந்தைகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்பது சட்டத்தின் கீழ் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீதிமன்றம் யோசித்திருக்க வேண்டும். அது வழி இல்லை என்ற காரணத்தினாலோ அல்லது போதுமான சாட்சியம் இல்லை என்ற காரணத்தினாலோ கூட அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக 10 பேருக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தண்டனை வருகிற போது அதுவும் ஒரு கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு அனைவருக்கும் ஒரு 14 ஆண்டு கால ஆயுள் தண்டனை அளவிற்கேனும் தரப்பட வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். அதுதான் அதிக உச்சபட்ச தண்டனையாக கொடுக்கக்கூடிய தண்டனை, அது தரப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது, சண்முகம் கமிஷன். இது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்திலும் அவர்களுக்கான தமிழக அரசோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு? இந்த தீ விபத்தில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இறந்து போன குழந்தைகள் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு உதவி என்கிறது 2 விதமாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, குழந்தைகள் இறந்து விட்டவர்களுடைய குடும்பங்கள், இன்னொன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டு காயத்தோடு தப்பிய குழந்தைகள் என்று 2 விதமாக பார்க்க வேண்டும். காயங்களோடு தப்பிய குழந்தைகளுடைய மருத்துவ செலவில் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் கல்வி செலவிற்கெல்லாம் அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து என்னுடையது. குழந்தைகள் இறந்துவிட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தொகை கொடுத்தாலும் அந்த குழந்தையுடைய இறப்புக்கு அது
ஈடு செய்ய முடியாது. அந்த குடும்பங்களை பொறுத்த மட்டும் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு பதில் 10 லட்சம் கொடுங்கள், 1 கோடி கொடுங்கள் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த குடும்பங்களை பொறுத்த மட்டிலும் அந்த குடும்பங்களில் அந்த குழந்தைகளுக்கு வேறு உயிரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய படிப்பு செலவு, வேலை வாய்ப்பு இவற்றையோ, அல்லது அந்த குடும்பங்கள் ஏழ்மையில் இருந்தால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, அல்லது அவர்கள் சொந்தமாக தொழில் நடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு முதலீட்டை மானியமாக வழங்குவது, இப்படி அரசு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ திரு ஞானியோட கருத்துப்படி இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம். தண்டனை விவரம் முழுமையாக வெளிவந்த பிறகு யார் யாருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விவரங்கள் தெரிய வரும். இந்த நிலையில் தஞ்சை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பி பழனிசாமி உள்பட அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தேவி, மகாலட்சுமி, அந்தோனியம்மாள் உள்பட கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளாக ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி நிறுவனர் பழனிசாமி உள்பட மொத்தம் 10 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் பேசலாம். ராபர்ட், அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தர்ணா போராட்டம் பண்ணுறதுக்காக மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்ன? அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்ட்ரூ, இந்த 94 குழந்தைகள் உயிரிழப்புக்கு பிறகு 10 வருட சட்ட போராட்டம் நடத்தியிருக்கார் இந்த பெற்றோர்கள் அனைவருமே. ஆனால் இந்த சட்ட போராட்டத்திற்கு பிறகு வந்த தீர்ப்பானது இவர்களுக்கு பெரிய அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த நீதிமன்ற வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில், அதாவது இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு என்ன வலியுறுத்த வராங்கன்னா, அந்த விடுதலை செய்யப்பட்ட 11 பேரும் கண்டிப்பாக நிரபராதிகள் கிடையாது. அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான். ஏன்னா அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான் வெளியில் விடாமல் தடுத்திருக்காங்க. வெளியே விட்டுருந்தா கண்டிப்பாக அந்த குழந்தைகளை இத்தனை உயிரிழப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. அங்கே ஏற்பட்ட ஒரு விபத்தை வெளியே தெரியாமல் மறைப்பதற்காக அவர்கள் 94 குழந்தைகளோட உயிரை பலியாக கொடுத்துருக்காங்க. இது குறித்து இந்த குழந்தைகளோட பெற்றோர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த தீர்ப்பு வெளியே வந்திருக்கு, இப்போ நீங்கள் தர்ணா போராட்டத்தை ஈடுபட்டுருக்கீங்க, மேற்கொண்டு என்னமா சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த தீர்ப்பை நாங்கள் ஒத்துக்கலைங்க. எங்களை இந்த 10 வருஷம் நாங்கள் பொறுமையாக நீதி அரசை நம்பி தான் இருந்தோம். பிள்ளைங்களை அவங்க டீச்சர்லாம் நம்பி தான் நாங்கள் விட்றோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு அது கோயிலுக்கு போயிட்டாங்க பிள்ளைங்களை பூட்டி வச்சுட்டு. இந்த டீச்சருக்கும் இந்த 11 பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த தீர்ப்பில் எங்களை மன நிம்மதி இல்லைங்க. இங்கே வயிறு எல்லாம் எரியுது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் போட்டதும் திரும்பி இந்த ஜட்ஜி அவங்களுக்கும் அந்த 11 பேர்த்து தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் எங்கள் மனசு சாந்தி அடையும். செத்துப்போன அந்த பிள்ளைங்களுக்கும் அமைதி கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் பிள்ளைங்களை கொடுத்துட்டு கறிக்கட்டையாக தூக்கிட்டு வந்தோங்க. அது எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இதே அவங்க அந்த டீச்சரோட பிள்ளை அந்த அந்த தீ விபத்தில் மாட்டிருந்தால் அவங்க பிள்ளைங்களாம் விட்டுட்டு வருவாங்களா? அவங்க எப்படி அவங்க அந்த பிள்ளைங்களை காவந்து பண்ணாமல் எல்லா டீச்சரும் அன்றைக்கி இல்லை. ஒரு காயம் கூட ஒரு டீச்சருக்கு கிடையாது. அவங்கள நம்பி தானே நாங்கள் பிள்ளைய விட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அது வரைக்கும் நாங்கள் போராடுவோங்க. நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வரணும். அதாவது குழந்தைகளை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பும் போது வீட்டில் பெற்றோர்களைப் போல குழந்தைகளை இந்த ஆசிரியர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் அந்த ஆசிரியர்கள் ஏமாத்தினதுனால தான் இந்த 94 குழந்தைகள் பலியாயிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ராபர்ட். அவர் குறிப்பிட்டது போல, அந்த பெற்றோர் குறிப்பிட்டது போல, இவ்வளவு காலம் எதிர்பார்த்தது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த தீர்ப்பு எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்போ நம்ம செய்தியாளர் ராஜா இருக்கிறார், அவங்க கூட சமூக ஆர்வலர் ஞானி இருக்கிறாங்க. ராஜா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய தீர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று இது போன்ற விபத்துகள் நிகழாமல் இருப்பதற்குண்டான ஒரு உரிய முயற்சிகள் சமூகத்தில் மேற்கொள்ளப்படுகிறதா? அதற்குண்டான நடவடிக்கைகளை என்னென்ன செய்யணும்? அது பற்றி விவரங்களை அவற்றை கேளுங்க ஞானி. கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த தீர்ப்பு இன்னைக்கு வெளியானோடனே அங்கே உள்ள பொதுமக்கள், அந்த பெற்றோர்கள் அனைவரும் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற விபத்துகள் இனிவரும் காலங்களில் நிகழாமல் தடுப்பதற்காக அரசின் சார்பாக குழு அமைக்கப்பட்டது. சம்பத் கமிஷன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அப்புறம் அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த நெறிமுறைகள் எல்லாம் தற்போது கடைபிடிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இது குறித்து மேலும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் கல்வித்துறை என்பது மிகுந்த கோளாறுகளோடு இருந்தக்கூடிய ஒரு துறையாக இருந்து வருகிறது. அதில் இது ஒரு பிரச்சனை. ஒரு தீ விபத்து இல்லைன்றால் வேறு நேரத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியில் போகக்கூடிய பஸ்ஸு, வேனு, ஆட்டோ, அதில் போகிற குழந்தைகள் விபத்துக்குள்ளாக இருக்கிற சம்பவங்களையும் நம்ம அடுத்து பார்த்து கொண்டு இருக்கோம். கும்பகோணம் சம்பவம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு பிறகு பஸ்லையும் வேன்லையும் நடந்த விபத்துகள் சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் பள்ளி குழந்தைகள் பற்றின பொறுப்பின்மை, அக்கறையின்மை நம் சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இது மிக முக்கியமான காரணம். அரசு கல்வித்துறையில் தன்னுடைய பள்ளிகள் தரத்தை உயர்த்தி பொதுமக்கள் தனியாரிடம் போக வேண்டிய தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தால் 50கள் 60களில் தனியார் பள்ளிகள் என்கிற சூழ்நிலை மிக குறைவு. தமிழ்நாட்டில் பெருவாரியான பள்ளிகள் அரசு பள்ளிகளாக தான்
50களிலும் 60களிலும் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பெருவாரியாக வந்து அரசு பள்ளிகளுக்கு போவதற்கு பதில் தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டும் என்கிற கட்டாயத்தை அரசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அரசு பள்ளிகளை தரமானவையாக மாற்றினாலே தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் போக வேண்டிய அவசியமே குறைந்து போய்விடும். அப்போ நடத்தக்கூடியவர்களும் ஒழுங்காக நடத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் நிற்பார்கள். இப்போது அப்படி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து குவிகிற காரணத்தினாலே யார் வேண்டுமானாலும் எதையும் நடத்தலாம் என்கிற ஒரு சூழ்நிலை, ஊழல் மிக முக்கியமாக அரசு தொழில் இருக்கக்கூடிய ஊழல் இதற்கு பின்னணியிலே கடுமையாக இருக்கிறது. இப்போ அந்த பள்ளிகள் வந்து அறக்கட்டளை தான் நடத்துகிறாங்க, தனியார் நடத்துறதில்ல. ஒவ்வொரு கல்வி அறக்கட்டளை தொடர்பாக தான் ஒவ்வொரு பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்போகுது. அவங்களும் வந்து சேவை மனப்பான்மையில் தான் நடத்தி இல்லை. இந்த கல்வி அறக்கட்டளை என்றாலே சேவை மனப்பான்மைன்னு அர்த்தமில்லை. அறக்கட்டளை என்பது பெருவாரியான தனியார் முதலாளிகள் அவர்கள் வந்து வரி ஏய்ப்புக்காக உருவாக்கி கொள்கிற அமைப்பு. இந்த அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பத்தினர் மட்டும்தான் அறக்கட்டளை அரங்காவலர்களாக இருப்பாங்க. அதுக்கு வெளியில் ஆட்களே இருக்க மாட்டாங்க பெரும்பாலான அறக்கட்டளையில். அதாவது ஜாதி சங்கங்கள் சார்ந்த அறக்கட்டளையாக இருக்கும். இது தனியாராக தான் இதை பார்க்க முடியுது. சமூக அறக்கட்டளை என்றாலே சமூக சேவை நிறுவனம் என்று ஒரு அர்த்தம் கிடையாது. பல அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்டுகள் ஃபேமிலி ட்ரஸ்ட்டாக இருக்கின்றன. குடும்ப நலனுக்காக இவர்கள் உருவாக்கி கொள்கிற ட்ரஸ்ட்டு வரி ஏய்ப்புக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய ட்ரஸ்ட்டுகள், அவ்வளவுதான். இப்போ இவருடைய கருத்தை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் வந்து தரம் உயர்த்தினாதான் இது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு பொதுமக்கள் செல்வது குறையப்படும், அதனால் குறைக்கப்படும். அரசு பள்ளிகளில் தரம் வந்து அதிக அளவில் உயர்த்தப்படணும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ராஜா. 1950, 60களில் இருந்தது அரசு பள்ளிகள் தான் அதிகமாக இருந்தது. அதே போன்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். தனியார் பள்ளிகள் பணத்திற்காக பள்ளிகளை தொடங்கக்கூடிய ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் சமூக ஆர்வலர் ஞானி. 10 வருடங்களாக வேதனையோடு தனது மனதில் புதைத்து வைத்திருந்த அந்த வலியையும் வேதனையாக இங்கே கொட்டி தீர்த்தார்கள். குறிப்பாக அந்த தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அந்த 11 பேருடைய விடுதலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஆக்ரோஷமாக தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள். இந்த நிலையில் நம்மோடு திரு சண்முக வேலாயுதம் குழந்தைகள் நல ஆய்வாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நிகழும் போது அந்த மன அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த பாதிப்பை பற்றி நம்ம குழந்தைகள் நல ஆய்வாளர்கிட்ட கேட்கலாம். திரு சண்முக வேலாயுதம், இப்போ இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இது வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மொத்தம் 700 முதல் 800 குழந்தைகள் அந்த பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க. அதில் 94 குழந்தைகள் உயிரோடு கருகி இறந்திருக்கிறார்கள். ஸோ இந்த பாதிப்பு எந்த அளவை சேர்ந்தது? ஏன்னா இன்னைக்குள்ள குழந்தைகள் எல்லாமே அதிக அளவில் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மிகவும் இந்த 94 பேர் வந்து 10 வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சி வந்து மிக கொடூரமான நிகழ்ச்சி. அது வந்து சரித்திரத்தில் மிகவும் வந்து மிக மிக துக்ககரமான நிகழ்ச்சி கூட. இதுல வந்து இன்றைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 11 பேரை விடுவித்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதுல வந்து ஏராளமான ஆசிரியர்கள் இருந்தது. அந்த கல்வித்துறையாக இருக்கலாம், நகராட்சி துறையாக இருக்கலாம், நிர்வாகமா இருக்கலாம், மற்றும் வந்து வருவாய்த்துறையாக இருக்கலாம், சத்துணவுத்துறை திட்டத்துறையாக இருக்கலாம். எல்லாரும் இணைந்துதான் இந்த 94 பேர் இறந்ததுக்கான காரணம்னு சம்பத் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவு நெக்லிஜென்ஸ் அந்த கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய கோர்ட் வந்து ஏற்கனவே 3 பேரை விடுவித்துட்டாங்க. மீதி உள்ள 21 பேர்ல வந்து 11 பேரை விடுவிப்பது என்பது நியாயமற்றமானது. இதை வந்து தமிழக அரசே வந்து மேல்முறையீடு செய்து உயர் நீதிமன்றத்துக்கு செல்லணும். அதே போல வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை முழுமையாக வழங்கப்படலை. இன்னும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அதுவும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து ஒரு சட்டத்துல வந்து ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, அதாவது டினைடு ஜஸ்டிஸ் வந்து டினைடு ஜஸ்டிஸ்னு, அதாவது தாமதமான நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு 25 லட்சம் என்னமோ கேட்கறாங்க. அது வந்து குறைவான அமௌண்ட். ஏன்னா உயிர் வந்து விலைமதிப்பது. இது எல்லாமே அந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் வந்து வருவாய்த்துறை, நகராட்சித்துறை மற்றும் வந்து இந்த பள்ளி நிர்வாகம், இவங்க எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு. அதனால உரிய தண்டனையை வழங்குவதுதான் நல்லது. அந்த 24 பேர்ல 3 பேரை விடுத்து 21 பேருக்கும் மிக அதிகமான கொடுமையான கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிதான் நாங்க விரும்புறோம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு சண்முக வேலாயுதம். இந்த நிலையில் குழந்தைகள் ஒரு நல ஆய்வகத்திலிருந்து அவங்களுடைய சொன்ன கருத்தை நாம் கேட்டோம். கும்பகோணம் பள்ளி தீ விபத்து 2004 நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக உரிய தீர்வு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கும்பகோணம் பள்ளி தீ விபத்து போன்ற சம்பவம் இனிமேல் நிகழக்கூடாது. அதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கல்வித்துறை எடுக்க வேண்டும், அதற்குண்டான அலுவலர்கள் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு மாணவ சமுதாயத்துக்கும் அந்த ஒரு
பொறுப்பும் இருக்கிறது. அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலே, அவர்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலே இதற்குண்டான உரிய வசதிகள் இருக்கிறதா, இது போன்ற தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முறையாக செய்ய வேண்டும் என்பதே எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியோடு.